மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனை இப்ப வேற பக்கம் திரும்பி இருக்கிறது. அதாவது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்க மறுத்து விட்டது. நீதிமன்றம் போனார்கள். அப்புறம் மறு ஆய்வுக்குழுல இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் இப்ப ஒரு வழியாக நேற்று பார்த்து முடித்து விட்டார்கள். பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்த்து விட்டு அவர்கள் ஒப்புதலை தர வேண்டும். தேர்தலுடைய நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்து விட்டன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இந்த வடிவேல் படத்துல மாச கணக்கில் வச்சு அடி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மூத்திர சந்தெல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி, மாப்பிள்ள நான் ஒரு வாரம் வச்சிருந்தேன், நீ ஒரு வாரம் வச்சிருந்த அடிங்கிற மாதிரி இப்ப பிரச்சனை கொண்டு போயிருக்கிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் அது சரியான நடவடிக்கை என்று கூட தோணும். ஏன்னா இப்ப நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப இவருமே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவருடைய கடைசி படங்கிறப்ப அவருடைய கட்சியுடைய புகழ் பாடக்கூடிய பல விஷயங்கள் அந்த படங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா எதிர்கட்சிகளை குறிப்பாக திமுகவை விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. அப்போ தேர்தலில் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ தலைவர் சிலையை மூடுறாங்க, கட்சி அதாவது அரசுடைய திட்டங்கள்லேயே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் படங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் துணி போட்டு மூடுறாங்க, கட்சியுடைய போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்கிறப்ப இது ஒரு வகையில் நியாயம்தான். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இப்போ தேர்தலுக்கு பிறகு இதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நாங்கள் மாச கணக்கில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் தெளிவாகிறது. விஜய்க்கு நம்முடைய ஆறுதல் சொல்லிட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சதிஷம் நான் உங்கள் சுகுணாதி பாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஒரு வழியாக திமுகவினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் 43 தொகுதிகள் வரைக்கும் இது ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. சென்ற சட்டமன்ற தேர்தலில் இதே திமுக கூட்டத்தில் 6 தொகுதிகள் போட்டியிட்ட சிபிஐ இந்த முறை 5 தொகுதிகள். ஒரு தொகுதி குறைவதுங்கிறது வருத்தத்தை அளிக்கிறது. இருந்தாலும் பாஜகவுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக உறுதியாக நிற்போம் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஎம் இன்னமும் முடிவாகவில்லை. அதே போல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள். வேல்முருகன் அவர் பெரிய லென்த்தான பேட்டியை கொடுத்துட்டா, அப்படி அவர் கிட்டத்தட்ட வெளியில போயிடுவாருங்க மாதிரி தான் தோன்றுகிறது. இப்படி இந்த பக்கம் நாளைக்கு பீஸ் கோயல் வரப்போகிறார் அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவிருப்பதாக சொல்லுகிறார்கள். இங்கேயே எப்படின்னா அங்கே எப்படி அப்படிங்கிறது தெரியல. இங்கேயாவது பார்த்தோம்னு சொன்னால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திமுக தான் அதை முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அங்கே அதிமுக முடிவெடுப்பதற்கான அதிகாரமே இல்லை அப்படிங்கிற சூழலில் இப்போ சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் இப்போ இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு கருத்து ஒற்றுமையுடைய ஒரு கூட்டணி. அந்த கட்சிகளுடைய மனக்கசப்பு இருக்கிறப்ப அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ணாங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க எப்படி இந்த தொகுதி உடன்பாடுங்கிறது வரும் அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இப்போ என்னன்னா 2 கூட்டணிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, ஒரு வகையாக சீட்லாம் ஃபைனலைஸ் பண்ணால் கூட அடுத்து தொகுதிகள், இந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு சிக்கலுமே இருக்கும். அதெல்லாம் பாஜக கொடுத்திருக்கிற லிஸ்ட் எல்லாமே அதிமுக ஜெயித்த, அதிமுகவுக்கு செல்வாக்குடைய தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது என்ன மாதிரியான சிக்கல்கள் உண்டாக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு நடக்கிற மாதிரியே புதுச்சேரியிலையுமே நடந்துகிட்டு இருக்கு. அதில் நேற்று எதிர்பாராத விதமாக என்டிஏ தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி அங்கேயும் என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக எல்லாரும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கு தொகுதி பங்கீடுமே முடிஞ்சிருந்துச்சு. 16, 14ன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்று பாஜகலேருந்து ஒன்றிய அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தைக்காக எந்தெந்த தொகுதின்னு பேசி முடிச்சிடலான்னு ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து கடைசி வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமி ஹோட்டலுக்கு வரவே இல்லை. கடைசியில் அவங்க ஃப்ளைட் பிடிச்சி மறுபடியும் டெல்லிக்கே போயிட்டாங்களாம். அதனால அந்த கூட்டணி தொடருமா அப்படின்ட்டு அங்கே கேள்விக்குறியாக இருக்கு. இன்னொன்று நமக்காச்சும் நாட்கள் இருக்கு, அங்கே நாட்களே கிடையாது. ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தலே நடக்க போகுது. அதனால அந்த கூட்டணியும் இப்போ தொடருமான்னு தெரியல. அந்த தேர்தல் தேதி அறிவிச்சாங்கல்ல, மறுநாள் வேட்புமனு தாக்கல் அறிவிச்சிட்டாங்க. பாமக அங்கே பாமக அங்கே இருக்குங்கிறதே இப்போதான் எனக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்குது. அவங்க நாங்கள் அன்புமணிகிட்ட பேசிட்டு நாங்கள் தனித்து போட்டிடுறோம் 30 தொகுதியிலையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திமுகலையும் அங்கேயாச்சும் நம்பர் முடிவாகி திருப்பியும் பிரச்சனை. இங்கேயும் நம்பர் முடிவாகிறதுக்கு முன்னாடியே இங்கேயும் திமுக கூட்டணியிலையுமே காங்கிரஸும் திமுகவும் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுல, ஏன்னா போன தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில கூட்டணி, ஆனால் காங்கிரஸோட அதிக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு தான் கிடைச்சாங்க. 6 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதனால ஒன்று ஈக்குவலா டீல் பண்ணுங்க, இல்லைனா திமுக தலைமையில கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் பேச்சுவார்த்தை போகுது. இன்னைக்கு ஒருத்தர் திமுக சார்பாக போய் வேட்புமனுவே தாக்கல் பண்ணிட்டார். ஏன்னாக்கா கூட்டணி நீங்க பொறுமையா முடிவு பண்ணுங்க, ஒருவேளை நான் வேட்புமனு தாக்கல் பண்ண தொகுதி காங்கிரஸுக்கு போயிடுச்சுன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு டீசெண்டா பேசியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அங்கேயும் தேர்தல் சூடு பிடிக்குது.
என்ஆர் காங்கிரஸ் தான் அங்கே கிட்டத்தட்ட தலைமை தாங்கிறது. அங்கே முதலமைச்சராக இருப்பதே ரங்கசாமி தான் என்ஆர் காங்கிரஸுடைய தலைவர். ஆனால் என்னன்னா அவருக்கு தெரியாம கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்த்திருக்காங்க, நம்ம ஆதவர்ஜனோட உறவினருடைய கட்சி. ஆதவர்ஜனா வந்து எல்லா கட்சியிலுமே ஆதவர்ஜன குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் இருக்கனால அவங்களுக்கு திடீர்னு சேர்த்து சீட்டுகளை கொடுக்கவே அதிர்ச்சி அடைந்திருக்கார். தொடர்ச்சியாகவே பாஜக அவங்களை வந்து லெப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுது. அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் புதுச்சேரியில் தீராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டிலையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக நேற்று CV சண்முகம் பேசியதற்காக பாஜகவை சேர்ந்த திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகை குஷ்பு மற்றும் நடிகர் சரத்குமார் 2 பேருமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கமும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. என்னதான் பாஜகவில் இருந்தாலும் கூட குஷ்புவும் சரத்குமார் முன்னாள் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர். குஷ்பு வந்து பல நேரங்களில் பெண்களுக்கான பிரச்சனைகள் அவங்க பேசியிருக்காங்க. பிஜேபிக்கு போன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ குறைந்தபட்சம் தன்னுடைய துறை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயாவது அவங்களுக்கு இப்படியான ஒரு உணர்வு வந்திருப்பது என்பது பாராட்டத்தக்கது. ஆனால் நயினா நாகேந்திரன் கேட்டிருக்காங்க, இப்படி CV சண்முகம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அப்படியா நான் இன்னும் அந்த வீடியோ பார்க்கவே இல்லைன்னு இருக்காரு. உலகம் முழுக்க பரவிடுச்சு. முந்தியாவது டிவியில் பார்க்கல, பேப்பரில் படிக்கலன்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் ஃபோனை திறந்தாலே வந்து அத்தனை வீடியோ வந்து குவிஞ்சிருது. யாருமே எதையுமே பார்க்காமல் தப்பிப்பது அப்படிங்கிறலாம் வாய்ப்பே கிடையாது. ஆக மொத்தம் அது ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க அண்ணா திமுக அப்படிங்கிறதா சீனிவாசன், இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன், அந்த பக்கம் CV சண்முகம், இவர் விஜயபாஸ்கர் அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தா உண்மையிலே பெண்களுக்கு எதிராக இவங்க தான் இருக்காங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அந்த வீடியோக்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து என்ன நீ ஏன் CV சண்முகத்தை கண்டிக்கலன்னா அவர் நைட்டானா அவர் என்ன கண்டிப்பாருங்க, அவர் என்ன நல்லா இருப்பான்னு யாருக்குமே தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் டீல் பண்ணி கொண்டிருக்கார். இப்படி தான் வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகளை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் இது வந்து அதிமுகவோட சேர்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் வந்து பெண்களை டார்கெட் பண்ணி இந்த 5000 ரூபாய் ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அது எந்த அளவுக்கு அதிமுககாரங்களுக்கு கடுப்பை உண்டாக்கியிருக்குங்கிறது நேற்று அந்த போராட்டங்களில் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து அவ்வளவு வைத்திருச்சல்ல திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பெண்களை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்களாம் இன்னும் ஒரு படி மேலே போய் பாமகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து NDA தலைமையில் கூட்டணி அமைப்போம், NDA தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு ரிப்பீட்டாக ஒரு 3-4 வாட்டி சொன்னா அங்க பக்கத்துல அன்புமணியே நிக்கிறாரு. அவரு பண்றதுல கடுப்பாயி அவர் மைக்க பிடிங்கி மாத்தி சொல்லு, அதிமுக தலைமையிலும் சொல்லு, எடப்பாடி தலைமையிலும் சொல்லி மாத்தினாரு. பாஜக தலைமையில நடந்த ஒரு மாவட்டத்தில் நடந்த கூட்டத்துல வந்து எடப்பாடிலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ட்டு பாஜக சொன்னோன்னா கருநாகராஜன் பக்கத்துல இருக்காரு, அவர் மைக்கு பிடிங்கிட்டாரு வெடுக்குன்ட்டு. அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான ஒரு இதை உருவாக்குன மாதிரியே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு தேர்தல் வருது, ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம மாசா ஒரு போராட்டம் பண்றோம், எதிர்ப்பை உருவாக்குறோம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நடத்தினது கடைசியில் NDA கூட்டணிக்கு ஒரு எதிர்ப்பை வந்து எல்லா மாவட்டத்திலையும் உருவாக்கிடுச்சு. அதுக்கு அவங்களே வந்து காரணமாயிட்டாங்க. ஒரு வழியாக தாவேகா கூட்டணிக்கு போகுமா போகாதா என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அவர் நேற்று பேசிய குளத்தூரில் பேசிய கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்துத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார். இன்னொன்று சொல்லியிருக்கார் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க நம்ம தலைவருக்கு, துணை முதலமைச்சர், அதே மாதிரி 90 தொகுதி அப்படிலாம் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற கனவோட தான் வந்திருக்கிறோம், அதனால வந்து நாங்கள் எல்லாவற்றையும் மறுத்து விட்டோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் தான் CT நிர்மல்குமார் யாரோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அறிக்கை விட்டுருந்தாரு, இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆக மொத்தம் வந்து யார் சொல்வதை நம்புவது அப்படிங்கிறது தெரியல. விஜய் இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும். ஆக மொத்தம் தனியாகத்தான் தாவேக நிற்கப் போகிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிந்திருக்கிறது. ரஜினியினுடைய பிரச்சனைங்கிறது பெரிய உச்சத்திற்கு போய்விட்டது. கடுமையான கண்டனங்களை எல்லா தரப்பிலிருந்தும் தெரிவித்து விட்டார்கள். அப்படிங்குமே ஒரு மாதிரி மட்டையாக மடங்கி ரஜினியிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எங்கள் தலைவருடைய தலைவர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஏன் திமுக மிரட்டுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான காரணத்தை சொல்லியிருக்கார். அதாவது ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லவுமே அவரை விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டார். அதைத்தான் சொன்னனே தவிர ஒரு கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்களாம் சொல்லலை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான கண்டாவியான ஒரு வழக்கம் அப்படின்னே தெரியல. அரசியலை பொறுத்தவரை யார் அரசியலுக்கு வந்தாலும் அதற்கு மாற்றுத்தரப்பில் இருப்பவர்கள் அவரை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதற்கு பெயர் தான் அரசியல். ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அதுவும் நான் வெற்றிடம் இருக்கிறது வந்து அரசியலை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கட்சியை தொடங்க போகிறேங்கிறப்ப வெற்றிடம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, திமுகங்கிறது வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர் சொல்லுவார். இன்னொன்று வந்து இவங்களாவது அரசியல் கட்சியில் இருக்காங்க, விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள்.
இவங்க வந்து ரஜினி வந்து விஜய் ரசிகர்கள் எவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறாங்கிறது நல்லாவே தெரியும். குறிப்பாக வேட்டையன் படம் வந்த பொழுது நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து அந்த படத்தை ஓட விடாமல் செய்தோம் என்பதை பெருமையாக சொல்லிக் கொண்டவர்கள் விஜய் ரசிகர்கள். காக்காக்கள் கதை சூப்பர் ஸ்டார் பிரச்சனைலாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழலில் அவ்வளவு கேவலமாக ரஜினியை பேசிவிட்டு இப்போ எங்கள் தலைவருடைய தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் இதை யார் நம்புவார்கள்? எனக்கு தெரிஞ்ச விஜய் கூப்பிட்டு டோஸ் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒவ்வொரு ஓட்டாக கழிச்சிக்கிட்டு இருக்க, அஜித் ரசிகர்கள் ஓட்டு, சிவகார்த்திகை ரசிகர்கள் ஓட்டு, ரஜினி ரசிகர்கள் ஓட்டுன்னு கழிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற கடுமையான கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகுதான் இப்படி மட்டையாக மடங்கி இருக்கிற அப்படின்னு தான் நினைக்க தோன்றுகிறது. அந்த குளத்தூர் மீட்டிங்கில் விஜய் டோஸ் விட்டதுக்கு முன்னாடியே ஒரு ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் தலைவர் ரஜினி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக அவர் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கேன், ரஜினியோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், என் தம்பிக்கெல்லாம் வந்து ரஜினி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி அப்படின்ட்டு இப்போ வந்து டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காரு 10 நாளைக்கு முன்னாடி. அவர் வந்து அந்த மீட்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் பேசினார். அதில் 8 நிமிஷம் வந்து ரஜினியை தான் புகழ்ந்து பேசினார். ரஜினி மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, விஜய் வந்து லீடர்னு சொல்கிறார். என்னன்னா என் வாழ்க்கையில் ஒரே தலைவர் ரஜினி மட்டும்தான், அதனால் நான் அந்த தலைவருங்கிற பேர் வந்து வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு விஜய் லீடர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆதவர்ஜனாக்கு மேடையிலேயே வந்து ஒரு பகிரங்க மிரட்டல் அப்படிங்கிற மாதிரியே வந்து இப்போ நான் பேசி முடிச்ச உடனே நீங்கள் வரீங்க, வந்து எந்த உள்நோக்கத்தோடையும் பேசலை, எதனால நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவரை ஒரு 4-5 வாட்டி நீங்கள் இப்போ விளக்கம் கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா குளத்தூர்லேருந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மென்மையாக அவர் மிரட்டல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் மைக்க பிடிச்சவர் இவர் அந்த விளக்கங்கள்லாம் சொல்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே செஞ்சாரு. நம்ம பிகினிங்ல சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் திமுக, அதிமுக, என்டிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து முன்ன சீட் நம்பர்ல பிரச்சனை, தொகுதியில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொன்று அங்கேயும் தாவேக்கா போட்டியிடுது. தாவேக்காவுக்கெல்லாம் போய் விஜய் வந்து நேரடியாக போய் பிரச்சாரம்லாம் அங்கே போய் கூட்டம்லாம் போட்டார் பாண்டிச்சேரியில். அங்கே வந்து விருப்ப மனு கொடுத்ததோட இருக்கு. ஒரே ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் நேர்காணல் பண்ணதோட இருக்கு. புதுச்சேரியில் ஆட்கள் எல்லாம் நேர்காணல் பண்ணாங்களா, யாரு கேண்டிடேட்டு, 30 பேர் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எந்த அறிகுறியுமே இல்லாமல் பாண்டிச்சேரி தாவேக்கா வந்து மயான அமைதியில் இருக்கு. இன்னொன்று தாவேக்கா பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகுது, அதனாலதான் வந்து அந்த மாநிலத்துக்கு போய் விஜய் பேசுறது கூட என்ஆர் காங்கிரஸோட ஆட்சியை புகழ்ந்து பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று அரசியலை தாண்டியும் ஒரு பிரச்சனை நம்ம பேச வேண்டும். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் சமீபத்தில் அவர் எப்பயுமே இப்பதான் சமீபத்தில் ஒரு சர்ச்சை முடிந்தது. சர்ச்சைக்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல நம்ம கழுத்தை திருகுவாங்கிறது வேற. ஆனால் இப்போ ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது தெலுங்கில் பேசுகிறார். அது ஓகே, அவர் தெலுங்கில் எந்த மொழியில் வேணும்னாலும் பேசலாம். தெலுங்கில் பேசி தன்னுடைய ஜாதியை குறிப்பிட்டு அவர் பேசினார் என்பதுமே ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. I am Parthiban, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், நாயுடு அப்பாய். எஸ், நாயுடு அப்பாய். இப்போ அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கார், வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவருடைய குருநாதர் அவர் நடிகர் இயக்குனருமான பாக்கியராஜுமே தன்னுடைய ஜாதியை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் வந்து திரைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாதிக்கு அப்பாற்பட்டதான் எல்லாருமே பார்க்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், ரசிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் வந்து அவங்க தங்களுடைய ஜாதிகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுவும் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்ததுக்கு பிறகு, வயசானதுக்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் இவங்க தங்களுடைய ஜாதியை வந்து அடையாளத்தெல்லாம் தெரிவிக்கிறார்கள். தேவையே இல்லாத ஒரு சர்ச்சை. குறைந்தபட்சம் பார்த்திபனாவது வருத்தம் தெரிவித்தார், பாக்கியராஜ் அது கூட தெரிவிக்கவில்லை. அது உடனே வந்து இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க தெலுங்கு பேசுறவங்க தான் இப்படின்னு. ஜாதி அப்படிங்கிறது இந்த மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் பேசக்கூடிய நடிகர்கள் அல்லது தமிழ் பேசக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க ஜாதி உணர்வோடு வந்தால் அதில் தப்பு கிடையாதா? யார் ஜாதி உணர்வோடு வந்தாலும் அது தப்பு தான். அது தெலுங்கு பேசக்கூடிய ஜாதியாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய ஜாதியாக இருந்தாலும் சரி, கன்னடம் பேசக்கூடிய ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அதாவது நம்மளால முழுக்க வந்து சாதியெல்லாம் ஒழிச்சிட்டு அவங்களெல்லாம் சாதியற்றவர்களாக மாற்ற முடியாது. அதனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் பொதுவெளியில் வந்து உங்களுடைய ஜாதி அடையாளத்தை தெரிவிக்கிறீர்கள்? நம்ம பொதுவெளியில் வந்து அவர்களை சாதிக்கு அப்பாற்பட்டவர்களான ஒரு நடிகர்களாக, ஒரு இயக்குநராக பார்த்துத்தானே அவர்களை கொண்டாடுகிறோம். அதனால் இது போன்ற விஷயங்களை இனிமேல் திரைக்கலைஞர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையுமே வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேரளாவிலையோ அல்லது வட மாநிலங்களையோ அவங்க சாதினா அவங்க சொல்லவே வேண்டியதில்லை, பின்னாடி பேர்லேயே இருக்கும், மேனனு எல்லாமே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படியான பெயர்கள் இல்லை. சில சமயம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது மலையாள நடிகர்கள் கூட அந்த மாதிரியான சாதி பெயர்களை போடுவதில்லை அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பூப்படத்தில் நடித்த பார்வதி எல்லாம் வந்து தமிழ்நாடு படங்கள் நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுடைய ஜாதியினுடைய பெயரெல்லாம் நீக்கினாங்க. நம்ம ஜனனின்னு ஒரு நடிகை அவங்க ஐயன்னு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பேரெல்லாம் நீக்கினாங்கிறத பார்க்குறோம். அப்படி ஒரு முன்மாதிரியாக ஒரு தமிழ் நிலம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தயவு செய்து இந்த கலைஞர்கள் இந்த ஜாதி பெயர்களை தவிர்க்க வேண்டும், பொதுவெளியில் வந்து தெரிவிப்பதை அல்லது பொதுவெளியில் போட்டுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பேரழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா
பார்த்தோன்னா 1.10 லட்சம் கோடி ரூபாய் வந்து போருக்காக மட்டுமே செலவழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இந்த 1.10 லட்சம் கோடி ரூபாய் வைத்து குழந்தைகளுடைய மேம்பாடு, பெண்களுடைய மேம்பாடு, தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து செலவு செய்திருக்க முடியும். எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம், எத்தனை மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம். அத்தனையும் போரில் வந்து கொண்டு போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே முதலாளிகள் செழிப்பதற்காக மட்டும்தான் போர்கள் நடத்தப்படுகின்றன என்பது நம்ம எல்லாருமே கவனத்துக் கொள்ளணும். இந்த போர் நடத்தினால எந்த தேசத்துக்கும் எந்த பெருமையுமே கிடையாது. போர் நடத்துவது எண்ணெய் நிறுவனங்களுடைய முதலாளிகள், ஆயுத பேரங்களை நடத்தி கொண்டிருக்கிற முதலாளிகள், இவங்களுடைய நலன்களுக்காக மட்டும்தான் நடத்தப்படுகின்றன. அதனால் போரற்ற ஒரு உலகம் என்பதுதான் எல்லாருக்கும் விருப்பப்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துவோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. நாஞ்சில் சம்பத் பாவத்தை அவர் பாட்டுக்கு இங்கே ஏதோ உட்காந்து திராவிட இயக்கம், இலக்கியம், அது இது கம்பராமாயணம் பேசிட்டு இருந்தார். இப்போ தாவேகா மேல போய் அவருமே தாவேகாரங்களை மாறிட்டா. அப்படி என்ன பேசியிருக்கிற அப்படின்னா வந்து இவர் வந்து முதலமைச்சர் வாக்கிங் போகிறப்ப வந்து உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேட்டாரா. அந்த இளைஞர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதுதான் என்னுடைய கனவு அப்படின்னாரு. அதிலிருந்து அவர் பேசுவதே இல்லை அப்படிங்கிறாரு. பாவம் நாஞ்சில் சம்பத்தும் கடைசியில் வந்து இவர் மாதிரி லயோலாமணி மாதிரி ஆயிட்டா அப்படின்னு அப்போ வருத்தமாக இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதும் ஆகாதும் ஸ்டாலின் கையிலையா இருக்குது. அது வந்து சென்சார் போர்டு பிரச்சனை இருக்குது. ஒன்றிய அரசு போய் கேட்க வேண்டிய கேள்வியை சம்மந்தம் இல்லாமல் காமெடிங்கிற பேரில் அது சிரிக்கிற மாதிரி, அதை கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வேறு சொல்லியிருக்காருன்னா வந்து அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கி 18 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆருக்கு வந்து ஆட்சியை பிடிக்க 5 ஆண்டுகள், ஆனால் விஜய் வந்து 3 ஆண்டுகளில் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறார் அப்படின்னு இருக்கிறாரு. பல கட்சிகளில் இருந்த நாஞ்சில் சம்பத்துக்கு கண்டிப்பாக தெரியும் தாவேகா தனியாக நின்று ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, முதலமைச்சர் ஆகவே மாட்டார்னு. ஆனாலும் யாரையோ குளிர்விப்பதற்காக இப்படியெல்லாம் பேசி கடைசியில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியில் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கிடையில் வந்து இந்த மாதிரியான காமெடிகளை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு இருங்கள். முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.